தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துர எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவபெருமானுக்குரிய பல விரத நாட்களில் மிக முக்கியமான நாள் மார்கழி மாதத்தில் வருகின்ற திருவாதிரை நட்சத்திரத்தன்று நடைபெறுகின்ற ஆருத்ரா தரிசனம். சிவபெருமானின் ரூபங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது நடராஜ ரூபம். நடராஜ பெருமானின் சிறப்புகளுடன் ஆருத்ரா தரிசனத்தை பற்றி பார்க்கலாம். காலம் நின்று வியக்கும் ஒரு இரவு, வேதங்கள் இசையாய் மாறும் ஒரு தருணம், சிற்றம்பலத்தில் பரம்பொருள் தானே ஆடும் அந்த தெய்வீக காட்சிதான் ஆருத்ரா தரிசனம். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும், பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும், இனித்தம் உடைய எடுத்த பொன்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. நடராஜரின் திருமுகம் இந்த பிரபஞ்சத்தின் எல்லையில்லா அழகை விளக்குவது. சிவந்த சடை தவ ஒழுக்கத்தையும், சடையில் உள்ள கங்கை அவனின் பெருங்கருணையும் குறிப்பது. அவன் முடியில் சூடிய சந்திரன் சரணாகதி அடைந்தவர்கள் அடையும் உயர் நிலையை விளக்குகிறது. வளைந்த புருவம் அடியார்களின் விண்ணப்பங்களை கூர்ந்து நோக்கும் கருணையையும், குமின் சிரிப்பு தன் அடியவர்களை அருளுடன் வரவேற்கும் பண்பையும் பிரதிபலிப்பது. அவன் அக்னி வடிவானவன் என்பதை பவள மேனியும், பால் வெந்நீர் மனித வாழ்க்கை இறுதியில் பஸ்மமாகவே மாறும் என்பதை குறிக்கின்றது. பஞ்சபூத ஸ்தலங்களில் முதன்மையான சிதம்பரத்தில் மட்டுமல்லாது அனைத்து சிவன் கோவில்களிலும் உள்ள நடராஜ பெருமானுக்கு ஒரு ஆண்டில் 6 முறை சிறப்பு அபிஷேகம் செய்யப்படுவது வழக்கம். அதில் 3 முறை திதி நாட்களிலும் 3 முறை நட்சத்திர நாட்களிலும் அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. சித்திரை மாதம் திருவோணம் நட்சத்திரத்திலும், ஆனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்திலும், ஆவணி மாதம் சதுர்த்தசி திதியிலும், புரட்டாசி மாதம் சதுர்த்தசி திதியிலும், மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்திலும், மாசி மாதம் சதுர்த்தசி திதியிலும் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. ஆருத்ரா அபிஷேகம் என்பது நள்ளிரவில்தான் செய்யப்படுகிறது. அது ஏன் என்பதை பார்க்கலாம். மனிதர்களின் வாழ்வில் ஒரு வருடம் என்பது தேவர்களின் ஒரு நாளாகும். ஒரு நாளில் வைகறை, காலை, உச்சி, மாலை, இரவு மற்றும் அர்த்த ஜாமம் என 6 பொழுதுகள் இருக்கின்றது. இதில் தேவர்களின் வைகறை பொழுது மார்கழி மாதமாகும். அதனால் மார்கழியில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆருத்ரா தரிசனம் நடைபெறுகிறது. சைவர்களின் முழு முதற் கடவுளான சிவபெருமானால் ஆடப்பட்ட தாண்டவங்கள் சிவ தாண்டவங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. மேலும் பல்வேறு வகையாக அது பிரிக்கப்படுகிறது. 5 தாண்டவங்கள், 7 தாண்டவங்கள், சப்த விடங்க தாண்டவங்கள், நவ தாண்டவங்கள், 12 தாண்டவங்கள், 108 சிவத்தாண்டவங்கள் என வகைப்படுத்தப்படுகிறது. சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை பார்ப்பதற்கு ஆதிசேஷனான பதஞ்சலி முனிவரும் வியாக்கரபாத முனிவரும் நீண்ட நாட்களாக தவம் இருந்தார்கள். அவர்களின் தவத்தின் பலனாக சிவபெருமான் எழுந்தருளி அவ்விருவர்களையும் சிதம்பரம் வர வேண்டும் என்று கூறி அங்கு தான் ஆனந்த தாண்டவத்தை காண்பிப்பதாக கூறினார். அதன்படி சிவபெருமான் அவ்விரு முனிவர்களுக்கும் சிதம்பரத்தில் தன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை காண்பித்தார். அவ்விரு முனிவர்களுடன் 30 முக்கோடி தேவர்களும் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு ரசித்தார்கள். நடராஜர் நடனம் ஆடியதாக கருதப்படும் 5 முக்கிய சபைகள்: குற்றாலம் சித்திர சபை, மதுரை வெள்ளி சபை, திருவாலாங்காடு ரத்தன சபை, சிதம்பரம் பொற்சபை, திருநெல்வேலி தாமிர சபை. சிவனடியார்களான அனைவருக்குமே இருக்கும் ஒரே எண்ணம் இறைவனின் திருப்பாத்தின் நிழலையாவது அடைய வேண்டுமே என்ற எண்ணம் மட்டுமே. சிவபெருமானின் தாயாராக கருதப்படும் காரைக்கால் அம்மையார் அவர்கள், அரவா நீ ஆடும் கால் உன் அடிக்கீழ் இருக்க, நீ ஆடும் போது உன் திருவடி கீழ் இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுகிறார். அதன்படி சிவபெருமான் திருநடனம் புரியும் போது காரைக்கால் அம்மையார் அவரின் திருவடி கீழ் அமர்ந்திருப்பதாக நம்பப்படுகிறது. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் மூலவரே உற்சவராகவும் இருப்பதால் இங்கு ஆருத்ரா தரிசன விழா வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதே போன்று ராமநாதபுரம் அருகே உள்ள உத்தரகோச மங்கையில் மரகத நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று ஆருத்ரா தரிசனம் நடைபெறும். தில்லையில் ஆடுவதற்கு முன்பாக இவ்வெல்லையில் ஆடியதாக ஐதீகம்.
தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டனே, தில்லையில் ஆடுவது அம்பலத்தில் ஆடுவது, உத்தரகோச மங்கையில் ஆடுவது அம்மனுக்காக ரகசியமாக ஆடுவது. உத்தரகோச மங்கையில் உள்ள நடராஜர் 6 அடி உயரம் கொண்டுள்ளவர். மரகத பச்சை திருமேனி கொண்டிருக்கிறார். பொதுவாக மரகதம் அதிர்வுகளை தாங்கும் திறன் கிடையாது என்பதால் இந்த மரகத நடராஜர் சிலை மீது ஆண்டு முழுவதும் சந்தனம் பூசப்பட்டிருக்கும். ஆருத்ரா தரிசனத்தையொட்டி முதல் நாள் காலை முதல் மரகத நடராஜரை சந்தன காப்பு இல்லாமல் தரிசனம் செய்ய முடியும். இரவில் அபிஷேகம் முடிந்து மீண்டும் சந்தன காப்பு சாற்றி அலங்காரம் செய்து திருவாதிரை என்று ஆருத்ரா தரிசனம் நடைபெறும். இந்த 2 ஸ்தலங்கள் தவிர திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருவானைக்காவல், காளஹஸ்தி, திருவாலாங்காடு, திருவையாறு, மதுரை, திருநெல்வேலி போன்ற இடங்களிலும் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். இந்த நாளில் சிவ தரிசனமும் நடராஜர் அபிஷேக தரிசனமும் காண்பது மிகவும் புண்ணியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அபிஷேகத்தை கண்ணார கண்டு தரிசிக்க வாழ்வில் அனைத்து பிணிகளும் தீரும், வறுமை அகலும், செல்வம் சேரும், பிறவி பிணி என்னும் பெரும் நோய் அகலும் என்று திருமுறைகள் மூலம் நம்பப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். அம்பலத்தில் ஆடுகின்றார் பாங்கேயுமாறே, அவர் ஆட்டம் கண்டு நாட்டம் கொண்டேன் பாங்கேயுமாறே. உத்தமர் பொன்னம்பலத்தை பாங்கேயுமாறே, இன்ப உருவாகி ஓங்குகின்றார் பாங்கேயுமாறே. கற்பனையெல்லாம் கடந்தார் பாங்கேயுமாறே, என்றன் கற்பனைக்கு உட்படுவாரோ பாங்கேயுமாறே. காமனை கண்ணால் எரித்தார் பாங்கேயுமாறே, என்றன் காதலை கண்டறிவாரோ பாங்கேயுமாறே. குஞ்சித பொற்பாதம் கண்டார் பாங்கேயுமாறே, உள்ள குறையெல்லாம் தீருங்கண்டீர் பாங்கேயுமாறே.